இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக கூறும் ட்ரம்ப் குறித்தான கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பதிலளிக்காதது பலவீனத்தின் அடையாளம். சென்னையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன்னு ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். அது தொடர்பா இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா பிரதமர் மோடி பதிலே சொல்லல. இது அவருடைய பலவீனத்தினுடைய அடையாளம். திமுக கூட்டணியில் யாரும் யாருக்கும் அடிமையில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இபிஎஸ்க்கு திடீரென பாசம் பொங்கி வருவதாகவும் பேச்சு. நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு, கோட்பாடு நட்பு, லட்சிய நட்பு. இதுதான் பலருக்கும் கண்ணை உறுத்துது. அதிலே மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்ட் மேல பாசம் புத்துக்கிட்டு வருது. அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். முதலமைச்சர் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனை. எத்தனை வழக்குகள் போட்டாலும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிமுகவை முடக்க முடியாது என இபிஎஸ் பேச்சு. மக்கள் துணையோடு தவிடுபடி ஆக்குவோம் எனவும் திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மீது எத்தனை வழக்குகள் போட்டார்கள். கொஞ்சமா நஞ்சுமா தூண்டி விட்டு நாங்க நீதிமன்றத்துக்கு போய் சலிச்சு போச்சு. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் எங்க இயக்கத்தை முடக்க முயற்சி செய்தாலும் மக்கள் துணையோடு, கட்சி நிர்வாகிகள் துணையோடு, தொண்டர் துணையோடு அதை தவிடுபடி ஆக்கின்ற சக்தி அண்ணா திமுக கட்சிக்கு இருக்கிறது. மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டை என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேச்சு. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி திமுக என்றால் கோவையில் அதிமுக தான் ஆளும் கட்சி என உரை. திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மக்களுக்கு 46 பிரச்சனைகள் இருப்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு விட்டதாக இபிஎஸ் விமர்சனம். நலம் காக்கும் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்கள் திமுகவின் சித்து விளையாட்டு எனவும் ஏமாற்று நாடகம் எனவும் கிருஷ்ணகிரியில் பரப்புரை. இதெல்லாம் திமுகவுடைய சித்து விளையாட்டுகள், மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல். அடுத்த ஆண்டு தேர்தல் நட இருக்கிறது. இப்பொழுதுதான் முதலமைச்சருக்கு 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா கண்டறிந்திருக்கிறார். ஆக ஸ்டாலினே ஒத்துக்கொள்கிறார், 46 பிரச்சனை திமுக ஆட்சியில் மக்களிடத்தில் இருப்பது என்று ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார். இன்னும் 10 நாட்களுக்குள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சரிவர செயல்படுத்த வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். இல்லை என்றால் தமிழக பாஜக சார்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேமுதிக சார்பில் கேப்டன் ரத யாத்திரை. முரசு கொட்டியும் உரக்கடையில் உரம் விற்பனை செய்தும் நூதன முறையில் பிரச்சாரம் செய்த பிரேமலதா விஜயகாந்த். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவுக்கு தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்ததே மிக முக்கிய காரணம். 207 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வருவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை விளக்கம். பள்ளிகள் மூடப்படுவது என்பது அரசின் நோக்கமல்ல என பள்ளிக்கல்வித்துறை அறிக்கை. நடப்பு கல்வியாண்டில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இதுவரை 4,07,379 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் விவரம்.
கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க உத்தரவிடக் கோரிய தமிழக அரசின் மனு. விசாரணையின் போது மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சக செயலாளர் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் சென்னையில் கைது. 150 கோடி ரூபாய் மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் சோதனை. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சேர்ந்து நடவடிக்கை. புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயங்கியதால் உரிமம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 ரெஸ்டோ பார்கள். கலால் துறை நடவடிக்கையை பொருட்படுத்தாமல் மீண்டும் திறந்து விற்பனையை நடத்தியதால் அதிர்ச்சி. முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை ரத்து செய்யப்படும். 5 கோடி வாக்காளர்கள் தகுதியற்றவர்கள் என அறிவித்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. இந்தியா, சீனா இடையே அடுத்த மாதம் முதல் மீண்டும் விமான போக்குவரத்து தொடங்கப்பட வாய்ப்பு. தயார் நிலையில் இருக்குமாறு ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் களைகட்ட தொடங்கிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள். சூதாட்ட செயலிகளை ஊக்குவிக்கும் விளம்பரங்களில் நடித்தது தொடர்பான புகார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன். தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் முத்துப்பல்லக்கு பெருவிழா கோலாகலம். ரத்னாபரண அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை மனமுருகி வழிபட்ட பக்தர்கள்.